ஹாய், என்னோட பேர் முத்து சோலையப்பன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதே சமயத்தில் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ், நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதோட ஒரு புரிதல் இல்லாமல் அது மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைஸிங்கில் தான் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் நிறைய நடக்குது. ஸோ அந்த ப்ரைஸிங்கில் என்ன மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் நடக்குது, அதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பட் இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் மார்க்அப் மார்க்டவுன் இந்த மாதிரிலாம் ப்ரைஸிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் தெரியல அப்படின்னா என்னென்னு இன்றைக்கி கற்றுக்கோங்க. அங்கே தான் எல்லா விஷயமுமே இருக்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட காஸ்ட் ப்ரைஸ் ஒரு பொருளுக்கு 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உங்களுக்கு மார்ஜின் 10% நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் ரொம்ப சிம்பிள். இப்போ 100 இருக்குது இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 + இந்த மார்ஜின் பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் 110 rupees வருது. இப்போது செல்லிங் ப்ரைஸ் எடுத்துப்போம். இப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருப்போம். செல்லிங் ப்ரைஸ் 110. இங்கே இருக்கிற அதே இது இல்லை ஈக்குவல் டு போட்டுக்கலாம், உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஈக்குவல் டு போடுறீங்க. 110 rupees செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. இப்போ மார்ஜின் 10% போட்டு என் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே காஸ்ட் ப்ரைஸ் வருமா? எஸ் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் தப்பு, நோ சொல்கிறவங்க தான் ரைட். ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 110 rupees செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, மைனஸ் இல்லை, இன்ட்டு 1 மைனஸ் இந்த 10% இருக்குது. இதை போட்டிங்கன்னா என்ன ஆகுது? 99 rupees வருது. நீங்கள் கேட்கலாம், 100 rupeesல 10% ஆட் பண்ணால் 110, 110ல் 10% மைனஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 99 rupees. ₹1 தானே இருக்குது, இதில் என்ன பெரிய சின்ன மார்ஜின் ஆஃப் எரர் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் யூஆர் ராங். இப்போது இது வெறும் ₹100 இருக்குது. இதே நான் ஒரு 1 lakh வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 lakh 1 2 3 4 5 1 lakh வச்சேன்னா எனக்கு எவ்வளோ இது டிஃப்ரென்ஸ் வருது? கிட்டத்தட்ட 1 lakhக்கு எனக்கு அதே இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1000 rupees வருது. சரி, இப்போது நம்ம அப்படி போக வேணாம், இன்னும் சிம்பிளாக பார்க்கலாம். அதே 100 rupees எடுத்துப்போம். இப்போது மார்ஜின் 25% இருக்குது. இப்போ மார்ஜின் 25% வச்சுன்னா என் செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆச்சு? இங்கே பாருங்கள், என் செல்லிங் ப்ரைஸ் 125 ஆச்சு. இப்போ என் செல்லிங் ப்ரைஸ் 125லேருந்து அதே மார்ஜின் 25% நான் டிடெக்ட் பண்ணனா எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ₹1 ₹2 டிஃப்ரென்ஸில் தான் 100 rupees வரணும். 98 95 வரைக்கும் ஒத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ வருது தெரியுங்களா? 93.75 தான் வருது. ஸோ விச் மீன்ஸ் வாங்கின ரேட்லேருந்து நீங்கள் மார்ஜின் ஆட் பண்ணி என்ன சேல் ப்ரைஸ் பண்ணுறீங்களோ அதேமாதிரி அந்த சேல் ப்ரைஸ்லேருந்து அதே மார்ஜின் பர்சன்டேஜை நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா தப்பாக தான் வரும் நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் அரைவ் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போக முடியும். நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த 25% பதில் என்ன போட்டால் அதே 100 rupeesக்கு இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் வரும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு சிம்பிளாக ஃபஸ்ட்டு மார்க்அப் மார்க்டவுன்னா என்ன, எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், காஸ்ட் ப்ரைஸ் சிபின்னு வச்சுப்போம், செல்லிங் ப்ரைஸ் ஓகேங்களா, அடுத்தது கிராஸ் மார்ஜின் ஜிஎம்னு வச்சுப்போம், நெக்ஸ்ட்டு கிராஸ் மார்ஜின் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ இது இப்போது மார்க்கப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். மார்க்கப். ஸோ மார்க்கப்பில் இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100 rupees இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 125 இருக்குது. இப்போது கிராஸ் மார்ஜின் எவ்வளோ கால்குலேட் பண்ணணுன்னா வேல்யூவில் கால்குலேட் பண்ணனா 125 rupees மைனஸ் 100 rupees வரும். ஸோ சாரி, அந்த டாட் எடுத்தோன்னா 25 rupees வருது. ஸோ நம்மளோட மார்க்அப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு இந்த கிராஸ் மார்ஜின் இருக்குல்ல 25 rupees, அந்த மார்ஜின் அமௌண்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். மார்ஜின் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதில் காஸ்ட் ப்ரைஸை டிவைட் பண்ணோன்னா வரது தான் 0.25, அதை பர்சன்டேஜாக மாற்றிங்கன்னா எவ்வளோ வருது? 25% உங்களுக்கு மார்க் அப் ஆகுது, அதாவது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து வருது. இப்போ அதே மார்க் டவுன் கண்டுபிடிக்கணுன்னா அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். காஸ்ட் ப்ரைஸ் 100, 125 rupees செல்லிங் ப்ரைஸ், கிராஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அதே 125 மைனஸ் 100 அதே 25 தான் வருது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மார்ஜின் அமௌண்ட், அதாவது வேல்யூவில் பார்த்தீங்கன்னா அது மாறவே மாறாது. ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் என்ன டிஃப்ரென்ஸோ அதான் மார்ஜின். பட் ஆனால் நம்ம யூஸ்வலாக மார்ஜின்லேருந்து ₹100 குறை ₹200 குறைன்னு பேச மாட்டோம், பர்சன்டேஜில் தான் பேசுவோம். 2% குறைங்க, 3% குறைங்க டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்லி பேசுவோம். அதனால தான் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மார்க் டவுன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதே மார்ஜின் இருக்குல்ல, ஈக்குவல் டு மார்ஜின் அமௌண்ட் என்ன 25 டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ்.
செல்லிங் ப்ரைஸில் டிவைட் பண்ணிங்கன்னா வரதான் இங்கே பர்சன்டேஜ் போட்டுப்போம் 20%. ஸோ லிட்ரலி என்னென்னா நீங்கள் மார்க்கப் வந்து மார்ஜின் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ்னால் மார்க்கப் மார்ஜினை, அதே மாதிரி மார்க் டவுனில் பேசணுன்னா மார்ஜின் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸில் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட காஸ்ட் ப்ரைஸை அரைவ் பண்ண முடியும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அதாவது மார்ஜின் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் போட்டிங்கன்னா உங்கள் இது வரும். ஸோ வெரி சிம்பிள். இப்போ நான் இதை வந்து கிராஸ் செக் பண்ணலாம். இங்கே இப்போ மேலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம் இல்லையா, 100லேருந்து 25% ஆட் பண்ணிங்கன்னா மார்க்கப் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது 125. இப்போ 125லேருந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அரைவ் பண்ணணும். இங்கே என்ன பண்ணணும்னா கீழே என்ன கொடுத்துருக்கோம், இங்கே 20% கொடுத்துருக்கோம்ல, அதுதானே அரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 20% போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா இதுவும் பார்த்தீங்க சேம் 100 to 100 ரெண்டும் சேமாக வந்துருச்சு. ஸோ மார்க்கப்பில் 25% கொடுத்தா தான் 125 வருது, அதே மார்க் டவுனில் 20% கொடுத்தாலே வந்து 100 வந்துடுது. ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணணும். உங்களில் சில பேர் இப்போ என்ன கேட்பீங்க, என்னால் இந்த காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு மார்ஜின் பர்சன்டேஜ்லாம் போட்டு எக்ஸல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, சிம்பிளாக கேல்குலேட்டர்லேயே வந்து எனக்கு கண்டுபிடிக்க ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த மார்க்கப்பையும் மார்க் டவுனையும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கப் 25%னா மார்க் டவுன் 20% வரும். இது எப்படி நம்ம கேல்குலேட்டரில் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போது கேல்குலேட்டர் பார்ப்போம். கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கேல்குலேட்டரில் ஓப்பன் பண்ணி இப்போது உங்களோட மார்க்கப்பு எவ்வளோ இருக்குது 25% இருக்குது. டிவைடட் பை ரொம்ப சிம்பிள், உங்கள் மார்க் டவுன் கண்டுபிடிக்கணுன்னா 100ஆல் ஆட் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணணும், அதாவது டிவைடட் பை 100ஆல் ஆட் பண்ணி 125 போட்டிங்கன்னா வருது தான் இங்கே 0.2 which is 20%. ஓகேங்களா, இது நம்ம இங்கே எக்ஸலில் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போது மார்க்கப் என்ன, இப்போ 25% இருக்குது, 25ல் இருக்குது. இப்போ நீங்கள் மார்க் டவுன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 100 + 25 which is 0.2 which is nothing but பர்சன்டேஜில் போட்டால் 20%. ஸோ 25% காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதை ரிவர்ஸ் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா 20% உங்களோட மார்ஜின். இப்போ இன்னும் வேறு அதை தான் வந்து 100க்கு பதில் நான் என்ன பண்ணிடுறேன்னா டேரெக்டாக வந்து என்ன பண்ணிடுறேன்னா 25 டிவைடட் பை 125 அந்த 100 அந்த 25ல் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல 30%, இப்போ இந்த இடத்துல வந்து 30% மார்க்கப்பில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஈக்குவல் டு 30 டிவைடட் பை, இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், 30 டிவைடட் பை 130 23%. இப்போ இங்கே 45% உங்களுக்கு மார்க்கப் இருக்குது அப்படின்னா 45 டிவைடட் பை 145, இது என்ன தப்பாக இருக்குது, ஈக்குவல் டு 45 டிவைடட் பை 145 31% உங்களுக்கு மார்க்கப். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது எனக்கு வந்து நான் ஒரு பொருளை 1000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன், நான் 2000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா டபுளாக விற்கிறேன். ஸோ என்னோட மார்ஜின் என்ன 100% என்னோட மார்க்கப் மார்ஜின். 1000 ரூபாய்க்கு வாங்கி அப்படியே டபுளாக விற்கிறேன்னா 100%. ஓகேங்களா, ஸோ என்னோட மார்க் டவுன், அதே பொருளை நான் வந்து மார்க் டவுனாக நான் விற்கணும் அப்படின்னா அப்போ 2000 ரூபா பொருளை நான் 1000 ரூபாய்க்கு விற்கணும்னா அதே 100%ல் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கேல்குலேட்டரில் 0 தான் வரும். அப்போது நீங்கள் போட்ட காசும் சேர்த்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, உங்கள் பிஸ்னஸே மூடுற நிலைமைக்கு வந்துடும். ஸோ நம்ம வந்து அதை எப்படி கால்குலேட் பண்ணால் இதே தான். ஸோ 100 இது எடுத்து 100 டிவைடட் பை ஒரு 100 ஆட் பண்ண சொன்னேன்ல, 100 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 200 வரும். ஸோ ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 200, அதாவது விச் இஸ் நத்திங் பட் 100 ஆக்சுவல் 100 ப்ளஸ் இந்த 100 மேலே 100 போட்டிங்கன்னா என்ன வருது, பர்சன்டேஜில் பார்ப்போம் 50%. ஸோ 100% மார்க்கப்புக்கு மார்க் டவுன் வந்து 50%. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம். ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்க, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கடை நடத்துகிறீங்கன்னா உங்ககிட்ட வந்து விற்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்களுக்கு 100 ருபீஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம், இதை நீங்கள் 125 ருபீஸ்க்கு விற்கலாம், உங்களோட மார்ஜின் 25% அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் ஆனால் உங்களுக்கு ஆக்சுவல் மார்ஜின் என்ன இருக்குது 20% தான் இருக்குது. நீங்கள் அதை தெரியாமல் நீங்கள் வந்து நம்மளுக்கு 10% மார்ஜின் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இன்னும் 15% இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் 15% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 10% மார்ஜின் வராது, 5% தான் மார்ஜின் வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு வந்து பெரிய அளவில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் வந்து நீங்கள் லாஸ் பண்ணிவிட்டு, அதாவது மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஏர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லாஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து மார்க் டவுனை கண்டுபிடிச்சிடணும். ஸோ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க விற்க வராங்க அப்படின்னா
என்ன ரேட்டுக்கு விற்க வராங்க 100 ரூபாய், என்ன ரேட்டுக்கு விற்கலாங்கிறாங்க 125 ரூபா. ஸோ நம்மளோட மார்க்கப் 25%. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், உடனே 25 டிவைடட் பை 125 அப்படின்னு போட்டுருங்க. சரிங்களா, 25 டிவைட் பை 125னா நம்மளோட மார்ஜின் வெறும் 20% தான். ஸோ நம்ம சேல்ஸ் பர்சன் வந்து நீ ஒரு 5% வரைக்கும் கொடுப்பா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு 15% நீங்கள் வந்து மார்ஜின் வச்சு சம்பாதிக்கணும்னா சேல்ஸ் பர்சனோ இல்லை உங்கள் மேனேஜர்கிட்ட மேக்ஸிமம் கஸ்டமருக்கு 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடு, எனக்கு மினிமம் 15% எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட மார்ஜினை. இது தெரியாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு 15% வந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு 25 மைனஸ் 10 போட்டிங்கன்னா 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு சேல்ஸ் பர்சன்ட்டை சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் 5% தான் வரும். ஸோ இட் வில் லீட் டு அ பிகர் லாஸ், இல்லை நிறையா வந்து உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்பவே வந்து கம்மியாயிடும். இதை தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு போனஸாக ஒரு டிப் கொடுக்குறேன். இப்போ போனஸ் டிப் என்னென்னா, ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின் மார்ஜினில் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தின் மார்ஜினில் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3% 4% மார்ஜினில் ஆட் பண்ணுறாங்க. இப்போ 4% மார்ஜின் ஆட் பண்ணுறாங்க, 100 ருபீஸில் விற்கிறவங்களுக்கு 4% மார்ஜின் வருது அப்படின்னா என்ன ஆகும், 104 ரூபாய்க்கு தான் வந்து விற்பாங்க. கரெக்டுங்களா? அதே 104 ரூபாயிலேருந்து 4% டிஸ்கவுண்ட், அது 2% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும், ஆக்சுவலாக 2% இல்லை அதுக்கு மேலே வந்து போயிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மார்க்அப் மார்க்டவுன் வந்து ரொம்ப அதை தின் மார்ஜினில் ஆப்ரேட் பண்ணுறவங்க இந்த மார்க்அப் அண்ட் மார்க்டவுனை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த போனஸ் டிப் சொன்னேன்ல, போனஸ் டிப் என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆன்லைனில் தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து எடுத்துப்போம், 100 ருபீஸ் வச்சுப்போம். சரிங்களா, இப்போ உங்களோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 125. கிராஸ் மார்ஜின் எவ்வளோ வரும், 125 மைனஸ் இது போட்டுருவீங்க, 125 மைனஸ் அதாவது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் கிராஸ் மார்ஜின். ஸோ இப்போது இதில் என்னென்னா இதில் நிறைய பேர் என்ன, அப்புறம் கிராஸ் மார்ஜின் பர்சன்டேஜ் என்ன, ரொம்ப சிம்பிள், இது வந்து 25 டிவைடட் பை இந்த காஸ்ட் ப்ரைஸ் போடுறீங்க. ஸோ இது வந்து மார்க்கப்பில் வருது. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளுங்க, இது வந்து மார்க் டவுனில் நம்ம கால்குலேட், நம்ம விற்கிறோம்ல எப்போவுமே விற்கல மார்க் டவுனில் கால்குலேட் பண்ணும். ஸோ ஈக்குவல் டு இந்த 25 ருபீஸ் மார்ஜின் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் போடையில் நம்மளுக்கு மார்ஜின் 20% கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணையில் என்ன ஆகும்னா உங்களோட ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் 100 இல்லை, உங்கள் ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் இதோட ஜாஸ்தி. அது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு ஷீட் இன்சர்ட் பண்ணிப்போம், இங்கே பாருங்கள். இப்போ உங்களோட காஸ்ட் ப்ரைஸ் 100 சரிங்களா, ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு டெலிவரி சார்ஜஸ் இருக்கும். சரிங்களா, டெலிவரி சார்ஜஸ்னு அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. சரி, அது வந்து ஒரு பர்சன்டேஜில் இருக்கும். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதை வந்து ஒரு 5 ருபீஸ்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு அதே மாதிரி வேறு ஒரு சார்ஜஸ் இருக்கும், அதாவது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கோ கொடுக்குற ஒரு மார்ஜின் அமௌண்ட் இருக்கும் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த ஆன்லைன் அதாவது அந்த கம்பெனிக்கு கொடுக்குற மார்ஜின் வந்து இருக்குல்ல, ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு 5 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட அப்போ ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும், சம் ஆஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 100 + 5 + 5 எல்லாத்தையும் போட்டிங்கன்னா 110 தான் உங்களோட ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ உங்களோட செல்லிங் ப்ரைஸ் என்ன, அதே 125 தான். சரிங்களா, அப்போ உங்களோட கிராஸ் மார்ஜின் என்ன, 125 மைனஸ் 110 15 ருபீஸ் தான் வருது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் டிவைடட் பை உங்களோட அந்த செல்லிங் ப்ரைஸ் போட்டிங்கன்னா இங்கே அது பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுங்கள், 12% தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சு நான் 20%ல் விற்றுருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் உங்களோட செல்லிங் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் வந்து உங்களோட இது. ஸோ இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இதை நிறைய பேர் தெரியாமல் நம்மளுக்கு இந்த மார்ஜின் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செல்லிங் ப்ரைஸை என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய இடத்துல வந்து கம்மி பண்ணிடுறாங்க. இப்போ பாருங்கள், இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து நல்ல யார் அதிகமான ரேட் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு தானே ஆர்டர் வருது. ஸோ இந்த 125 என்ன பண்ணிடுறாங்கன்னா 20% மார்ஜின் இருக்குல்ல, ஸோ நான் இன்னொரு 10 ரூபா குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு 115 போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வருது பாருங்கள், வெறும் கிராஸ் மார்ஜின் 5 ரூபா தான் வருது. ஸோ 5 ரூபா வந்தால் கிராஸ் மார்ஜின் பர்சன்டேஜ் வெறும் 4% தான் வருது. ஸோ நீங்கள் இதை தெரியாமல் நீங்கள் பாட்டு ப்ரைஸிங்கை தப்பாக செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் கடைசியாக உங்களோட எக்ஸ்பென்ஸை மீட் அவுட் பண்ண முடியாமல் உங்களுக்கு லாஸ் வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம வந்து டியூன் பண்ணி நம்ம வந்து இதை பண்ணணும். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளுங்க, வாங்கையில் உங்கள் மார்க்கப் பர்சன்டேஜ் என்னென்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து மார்க் டவுனை கால்குலேட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், மார்க்கப் வந்து 10% இருக்கா, மார்க் டவுன் எப்படி கால்குலேட் பண்ணுறது, 10 டிவைடட் பை ஒரு 100 ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 10க்கு 110 போட்டிங்கன்னா வர்றது தான் வந்து உங்களோட மார்க் டவுன். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிங்கன்னா 9% உங்களுக்கு மார்ஜின் வருது. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெலிவரி சார்ஜ், ஷேரிங், இந்த மார்ஜின் ஷேரிங் இதெல்லாம் எடுத்து போக ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன,
அதுலேருந்து நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் என்ன வச்சுருக்கோம், அப்போ அதில் என்ன மார்ஜின் வரும், அப்போ மார்ஜின் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபர்தராக செல்லிங் ப்ரைஸ் கம்மி பண்ணால் எவ்வளோ மார்ஜின் நம்மளுக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இந்த ரேட்டில் வச்சா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமா, இந்த ரேட்டில் வச்சா நம்மளுக்கு விற்குமா அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த ப்ரைஸை செட் பண்ணுங்கள். இப்படி செட் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்மளோட மார்ஜின்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகாது. ஸோ தட் we will be more profitable. ஓகேவா? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. மார்க்அப் மார்க்டவுன் இதை பற்றிலாம் தெரியாதவங்களுக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.